கனடாவில் நான் என்ன ஜாப் செய்கிறேன் பார்ட் 5 இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படி இல்லைன்னு சொன்னால் எம்எல்எம் கம்பெனிகளான WFG பிரைமரிக்கா என்ற 2 கம்பெனிஸ் கனடாவில் இருக்குது. இது நல்லம்மா இல்லையா, இதில் எப்படி அப்ரோச் பண்ணினாங்க, இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் கனடாவில் போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அப்படி ஒர்க் பர்மிட்டில் இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் இதில் சேவிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸப்டன்ட்ரி ப்ரொஃபைலில் ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடைக்குமா இல்லையாங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே இதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பார்ட் 1, 2, 3, 4 பார்க்காதாக்கள் கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. நான் பார்ட் 4 வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகிறத டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ ஹோம் அண்ட் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகணும்னு சொன்னால் அதுக்கு இங்கே லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். அந்த லைசன்ஸோட பேர் ரிபோன்னு சொல்லுவாங்க. இங்கே கனடாவில் மீன் பிடிக்கிறதுக்கு லைசன்ஸ் தான். நீங்கள் என்ன ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனாலும் எல்லா ஃபீல்டுக்குள்ளேயுமே லைசன்ஸ் இருக்குது. சில ஃபீல்டுக்குள்ளே லைசன்ஸ் மேண்டட்டரி இல்லை, ஆனால் சில ஃபீல்டுக்குள்ளே லைசன்ஸ் கட்டாயம் மேண்டட்டரி. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகி, இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கும் புரோக்கருக்கும் நான் வித்தியாசம் சொல்லிட்டேன் நான் பழைய வீடியோவில். நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னு சொன்னால் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுவீங்க. இன்சூரன்ஸ் புரோக்கர்னு சொன்னால் நீங்கள் புரோக்கரேஜ் ஒன்றில் ஒர்க் பண்ணுவீங்க. அந்த புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1க்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள்ட்ட யாரான கிளைண்ட் வரக்குள்ள அவரோட டீட்டெயில்ஸை நீங்கள் அந்த சிஸ்டத்தில் போடக்குள்ள அவருக்கு எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பெஸ்ட்டான ரேட் கொடுக்குமோ அதை எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக எனக்கு எப்படி இன்சூரன்ஸ் எந்த காருக்கு எடுக்கக்குள்ளே நடந்துங்கிற விஷயத்தெல்லாம் நான் மற்ற வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு முதல் சொன்ன வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆகணும்னு சொன்னால், ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ண போறீங்கன்னு சொன்னால் OTL லைசன்ஸ் சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று நீங்கள் எடுக்கணும். ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் ஆகணும்னு சொன்னால் ரிபோன்னு சொல்லி ஒரு லைசன்ஸ் ஒன்று நீங்கள் இங்கே ஒன்டேரியோவில் இருப்பீங்கன்னு சொன்னால் எடுக்க லைசன்ஸ். நீங்கள் வேறு ப்ரொவின்ஸில் இருக்கக்குள்ள கனடாவில் வேறு லைசன்ஸ் இருக்குது. ஆனால் ஒன்டேரியோவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிபோங்கிற லைசன்ஸ் நீங்கள் கட்டாயம் எடுக்கணும். இதே இது நீங்கள் ஹெல்த் அண்ட் லைஃபுங்கிற அந்த இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, அதில் ஒரு ரீப்ரசன்டேட்டிவ் ஆக போகிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு LLQPங்கிற இன்னொரு லைசன்ஸ் ஒன்று எடுக்கணும். ஸோ இப்போ லைசன்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லி எல்லாமே விளங்கிட்டு, ஸோ நான் என்ன பண்ணினேன்னு சொன்னால், ஓகே லைசன்ஸ் எடுப்போம். அதுக்கு முதல் இந்த ஹோம் அண்ட் ஆட்டோ இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் என்ன இருக்குது, அதில் எனக்கு நான் எந்த ப்ரோக்கரேஜில் நான் எந்த கார் எடுத்தனோ அந்த ப்ரோக்கரேஜ் பெஸ்ட் மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட மோர் தென் 42க்கு மேற்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. ஸோ எனக்கிட்ட நான் நாளைக்கு இன்சூரன்ஸ் ஒரு புரோக்கர் ஆகி நான் என் கிளைண்ட்டுக்கு சேவ் பண்ணக்குள்ள நான் பெஸ்ட்டான ப்ராடக்ட்டை தான் நான் கொடுக்கணும். ஸோ நான் அந்த ப்ரோக்கரேஜில் நான் எங்கே லைசன்ஸ் எடுத்தனோ அதே ப்ரோக்கரேஜில் நான் ஒர்க் பண்ணக்குள்ள நான் 42 கம்பெனியில் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டான ரேட் ஒன்று கொடுக்கலாம்னு சொல்லி அது சம்மந்தமான மேலதி டீட்டெயில்ஸை நான் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்சூரன்ஸ் சம்மந்தமான ரிலேட்டடான நிறைய விஷயங்களை சோஷியல் மீடியாக்களில் ஃபாலோ பண்ணிட்டு லிங்க்டின்லையும் நிறைய சம்மந்தமான ஆட்களோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கக்குள்ள லிங்க்டின்ல ஒரு கனெக்ஷன் ஒன்றுலேருந்து எனக்கு மெசேஜ் வருது, நீங்கள் இன்சூரன்ஸ் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்கன்னு தெரியும், எங்களோட கம்பெனியில் ஒரு வேக்கன்சி ஒன்று இருக்குது, பேசுவோமான்னு சொல்லி. ஸோ அவங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்த்தேன், நான் இன்சூரன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எழுதியிருக்காங்க, ஆனால் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுவுமே அவங்க எழுதலை. அப்போ ஓகேன்னு சொல்லி ஒரு டைம் ஒன்று புக் பண்ணி ஜூம் மீட்டிங் ஒன்று வர சொன்னாங்க. நான் ஜூம் மீட்டிங்குக்கு போனேன். எனக்கு சின்ன ஒரு டவுட், மேபி இது ஒரு நெட்வொர்க் ஏண்டா எனக்கு தெரியும் ஆல்ரெடி இன்சூரன்ஸ் ரிலேட்டடாக 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கனடாவில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. முதலாவது WFGங்கிற ஒரு கம்பெனி, வேர்ல்ட் ஃபைனான்ஸ் குரூப்னு சொல்லி உண்டு. 2வது கம்பெனி பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரைமரிக்கான்னு சொல்லி இன்னொரு கம்பெனி உண்டு. இந்த 2 கம்பெனியும் கனடாவில் பயங்கரமாக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கன்செப்ட் தெரியாதாக்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொன்னால் நிறைய பேர் ஆட்களை ரெக்ரூட் பண்ணி, இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் ஒன்று வாங்குறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஏஜென்ட், நீங்கள் இன்னும் 4 பேருக்கு செல் பண்ணினா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். அவங்க செல் பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும். நெட்வொர்க் மாதிரி MLM சொல்கிற மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இந்த கான்செப்ட். நான் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் MLMக்கு நான் எதிர்ப்பு இல்லை, ஆனால் எனக்கு அது செய்கிறதுக்கு பிடிக்காது. ஓகே, ஏன்னா நான் ஒரு ப்ராடக்டோட பெனிஃபிட்டை வச்சு செல் பண்ணுறது தான் எனக்கு விருப்பம். அதனால தான் நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கை ப்ரிஃபர் பண்ணுவேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை விட. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரீமை செல் பண்ணி ப்ராடக்டை முக்கியத்துவம் கொடுக்காம ட்ரீம், நீங்கள் இத்தனை பேர் ஆட்கள் சேர்த்தா உங்களுக்கு இவ்வளோ கமிஷன் கிடைக்கும், நீங்கள் உங்களுக்கு 100 பேர் வந்தால் உங்களுக்கு இப்படி வரைக்கும் சொல்லி ட்ரீம் செல் பண்ணுறது எனக்கு விருப்பம் இல்லை. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 WFGலையும் சரி பிரைமரிக்காவிலையும் சரி 2லையுமே லைஃப் இன்சூரன்ஸ் தான் செல் பண்ணுறாங்க. ஹோம் அண்ட் ஆட்டோ இல்லை. அவங்கள்ட்ட ஹோம் அண்ட் ஆட்டோக்கும் என்ன பார்ட்னர்ஷிப் ஒன்று இருக்குதான். ஸோ இப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த 2 கம்பெனியில் ஒரு கம்பெனியில் ஒரு ஆளாக தான் இருக்கணும் அதுன்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன்னா, ஓகே அவங்க ஜூம் மீட்டிங் கூப்பிட்றது மேலே நான் கேட்டேன் இது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா சொல்லி கேட்டேன். அவங்க சொன்னாங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுனாங்க. ஓகே, அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இல்லையாதுன்னு சொல்லிட்டு ஜூம் மீட்டிங்குக்கு போயிட்டேன். ஜூம் மீட்டிங் போனோடனே ஓகே நீங்கள் என்ன செய்றீங்க எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சு கொண்டது பிறகு
எங்களோட கம்பெனிடனே WFG இன்னொன்று நான் திரும்ப கேட்டேன். இது தானே நான் கேட்டேன், WFGங்கிற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா வராமல் ஓட போகிறல, நான் ஜஸ்ட் கேட்டேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னு சொல்லி. இல்லை நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் பிள்ளையா வாங்கினீங்க, வேறு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி மாதிரி இல்லை, எங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி வித்தியாசமான அது இதுண்டு ஒரு லேடி உண்டு. அது இது சரி கதைன்னு சொல்லி சொன்னேன். இப்படி தான் இப்படி உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அது இருக்குது. நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அவங்க நீங்கள் கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் இவ்வளோ நீங்கள் சேவ் பண்ணலாம், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் தெரியும் தானே, ஃபுல்லாக கழிச்சிருப்போம். நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டேன், இது T4வில் வருமா? அதாவது ஜாப் மாதிரி இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லாட்டி செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுவீங்களா, இதை நான் செய்வேன்னு சொன்னான்னு சொல்லி கேட்டேன். அது செல்ஃப் எம்ப்ளாய்னா ப்ளஸ் நான் WFGலேயோ அந்த மற்ற இதுலேயோ, அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இப்போ WFGன்னு அவங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். WFGயில் நான் ஜாயின் பண்ணினேன்னு சொன்னால் வேறு எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதாவது வேறு எந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணலாம், ப்ளஸ் வேறு எந்த இன்சூரன்ஸ் ப்ரோக்கரேஜில் கூட நான் ஜாயின் பண்ணலாம். நாங்கள் இப்போ நான் இதில் லைஃப் இன்சூரன்ஸ் மட்டும் தான் நீங்கள் செல் பண்ணுறீங்க. இப்போ நான் லைஃப் இன்சூரன்ஸுக்கு நான் இதில் ஜாயின் பண்ணாலும் ஹோம் அண்ட் ஆட்டோக்கு நான் ஒரு ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணலாம் தானே. நான் ப்ரோக்கரேஜில் ஒர்க் பண்ணக்குள்ளே நான் செல்ஃப் எம்ப்ளாய்டு இல்லை, நான் எம்ப்ளாயி. T4 கிடைக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நான் மெயினாக இன்சூரன்ஸ் ஃபீல்டுக்குள்ளே வந்ததே எக்ஸ்பிரஸ் என்ட்ரிக்குள்ளே பாயிண்ட் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான். நான் ஆல்ரெடி செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஓகே, எனக்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு கம்பெனி இருக்குது, நான் ரன் பண்ணுறேன். எனக்கு செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னா இங்கே பாயிண்ட்ஸ் இல்லை. அதனால தான் நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இதுக்குள்ளே நான் போகிறதுக்கே நான் முடிவெடுத்தேன்னு சொல்லி சொன்னேன். அவங்க நான் இதெல்லாம் சொல்லி நான் ஆல்ரெடி இது தெரியாத ஒரு ஆளாக இருந்தால் தலையை பிரெயின் வாஷ் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையும் கதைச்சி நான் மாறி டஃப் கொடுத்ததால டிஃபென்ஸ் மூட்டுக்கு போயிட்டாங்க இந்த லேடி. அது என்ன உங்களுக்கு வேலை இருந்துடியா, அப்படி இல்லை குவாலிஃபைடு இல்லை, அப்படி இல்லையா, இங்கேயா எங்களோட கம்பெனி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா கத்தி கிட்டத்தட்ட 2 hour மாறி சண்டை. அது ப்ரெசன்டேஷன் இல்லை, சண்டையாக போயிடுங்க 2 பேருக்கும். உனக்கு தெரிஞ்சதோட கூட எனக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தெரியும், நீ அறப்படிக்காது, அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நானும் கதைக்க ஆரம்பித்தோடனே அவக்கு லைக் என்ன செய்யற நீ, அது நான் எல்லாத்தையும் சரியா சொன்னோடனே அவனுக்கு அந்த ஏற்றுக்கொள்ள இல்லாமல் போய் எனக்கு இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எல்லாம் விருப்பம் இல்லை. எனக்கு T4 சரி ஃபைனலாக இப்போ நீ என்ன சொல்ல வரேன், நான் சொன்னேன் நான் இதில் ஜாயின் பண்ணால் இது T4வா, இதை நான் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலில் இதை எட் பண்ணலாமான்னு கேட்டேன். இல்லை இது செல்ஃப் எம்ப்ளாய்னா நான் சொன்னேன், நாட் இன்ட்ரெஸ்டட் இன்னொன்று. ஓகே தேங்க்ஸ் ஃபார் யர் டைம் சொல்லி போட்டு ஆல் போயிட்டு. ஸோ நீங்கள் யார் நான் PGW போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் அப்படி ஒர்க் பர்மிட்டில் இருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் சொல்லி இந்த அநேகமான நான் சில விளம்பரங்களையும் பார்த்தேன். இந்த 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸும் நீங்கள் PGW பிள்ளைங்களா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இது Tier 3ன்னு சொல்லி எல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் புரோக்கர் அப்படி இல்லாட்டி ஏஜென்ட் ஆகி ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனிலையோ இல்லாட்டி ப்ரோக்கரேஜில் எம்ப்ளாயியாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு இது மாதிரியான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிகளில் போய் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் என்ட்ரி ப்ரொஃபைலில் உங்களுக்கு எந்த விதமான பாயிண்ட்ஸும் கிடைக்காது. ஸோ ஆள் மாறுங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் இது செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணினேன்னு சொன்னால், நான் எங்கே இந்த கார் இன்சூரன்ஸ் எடுத்தனோ அந்த 42 கம்பெனியில் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டான கார் இன்சூரன்ஸ் தந்தரோ அந்த கம்பெனிக்கு மெசேஜ் பண்ணினேன். ஓகே, மெசேஜ் பண்ணுறதுல நான் லிங்க்டின்ல போய் அவங்கள சர்ச் பண்ணி அவங்க ஜாப் போட்டிருந்தாங்க. அவங்களோட 2 பிரான்ச்சில் ரிச்மண்ட் ஹில் பிரான்ச்லையும் மிசிசாகா பிரான்ச்லையும் வேகன்சி இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க இன்சூரன்ஸ் புரோக்கருக்கு. ஆனால் அதில் கேட்டிருந்தாங்க ரிபோ லைசன்ஸ் கட்டாயம் இருக்கணும்னு சொல்லி. இருந்தாலும் நான் ரிபோ லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு முதல் சும்மா இன்டர்வியூ போய் பார்ப்போமேன்னு சொல்லி போட்டு நான் அப்ளை பண்ணினேன். இதுக்கு எனக்கு சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் இருக்குது, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்குது, 15,000 மேலே லீட் ஜென்ரேட் பண்ணிக்கேன். இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் என் சிவியை வச்சு நான் அப்ளை பண்ணினேன். அவங்களுக்கு பிடிச்சிட்டு உடனே மிசிசாகா பிரான்ச்லேருந்து HR இன்டர்வியூ வச்சாங்க. ஆனால் ரிச்மண்ட் ஹில் பிரான்ச்சோட மேனேஜிங் பார்ட்னர், அதுதான் அந்த பிரான்ச்சோட ஹெட், அவரே இன்டர்வியூ வச்சார். ஸோ எல்லாத்தையும் கதைச்சிட்டு அவங்களுக்கு பிடிச்சிட்டு ரிபோலைசன் எடுத்துட்டு நீங்கள் வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஜாப் ஷுவர், உங்களுக்கு ஒர்க் கன்ஃபார்ம். நீங்கள் ரிபோ லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, உடனே ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ ரிபோ லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ இந்த ரிபோ லைசன்ஸ் நான் எடுத்தேன்னா அதுக்கு என்னென்ன விஷயம்லாம் செஞ்சேன், அதுக்கு படித்தேன்னா படிக்கலையா, ரிபோ லைசன்ஸ் எடுத்துட்டேன்னா இல்லையா, ப்ளஸ் இந்த ரிபோ எக்ஸாமோட ஃபார்மேட் என்ன, இந்த விஷயம் எல்லாத்தையுமே இதில் அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். நான் நினைக்கிறேன் அடுத்த பார்ட்டோட இந்த சீரீஸ் ஃபுல்லாக முடியும்னு சொல்லி வெரி சாரி, இதில் என்னால் முடிக்கலாமல் போயிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். பாய்.